ஏர்பிடிப்பவன் இல்லையேல் என்றோ அழிந்திருக்கும் இவ்வுலகம் பட்டினியால். உயிர் வாழ வைத்து கொண்டிருக்கும் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் என் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அல்மைட்டி ஒருங்கிணைந்த கூட்டமைப்பு அப்படிங்கிற ப்ராடக்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 11 நுண்ணுயிர்கள் இருக்குது. 4 வகையான செயல்களை செய்யுது. அந்த 4 வகையான செயல்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா, 3 இயற்கை உரமாகவும், 3 இயற்கை பூச்சிக்கொல்லியாகவும், 3 இயற்கை பூஞ்சான கொல்லியாகவும், 2 இயற்கை பயிரூக்கியாகவும் செயல்படுது. 11 நுண்ணுயிர்கள்னு சொன்ன பார்த்திங்களா, அது என்னென்னு பார்க்கலாம். அசட்டோபாக்டர், பெசிலஸ் மெஜிடேரியம், ஃப்ரெட்டோரியா ஆரன்ஷியா, ட்ரைகோடர்மா ஹெர்ஷியானம், பெசிலஸ் சப்டிலிஸ், சூடோமோனாஸ் ஃப்ளூரசன்ஸ், மெட்டாரைசியம் அனிசோஃபிலே, பிவேரியா பாசியானா, வெட்டிசிலியம் லக்கானி. இந்த அனைத்து நுண்ணுயிர்களும் என்னென்ன வேலை செய்யுதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். அசிட்டோபாக்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியாவை செயல்படுது. வளிமண்டலத்தில் இருக்க நைட்ரஜனை கிரகித்து கொடுக்குது. பெசிலஸ் மெஜிடேரியம் என்ன பண்ணுது அப்படின்னா, பாஸ்பரஸை கரைச்சி கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் பயிர்கள் வெப்பத்தை தாங்கி வளரக்கூடிய அந்த எதிர்ப்பு தன்மையும் கொடுக்குது. ஃப்ரிட்டோரியா ஆரன்ஷியா என்ன பண்ணுது அப்படின்னா, பொட்டாசியத்தை எடுத்து கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் வளர்ச்சி ஊக்கியாகவும் செயல்படுது. விளைச்சல் திறனையும் அதிகரிக்குது. ட்ரைகோடர்மா ஹெர்ஷியானம் இது எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, வாடல், அழுகல், கருகல் ஆகிய நோய்களெல்லாம் வராமல் கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படுது. பெசிலஸ் சப்டிலிஸ் எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, அடிச்சாம்பல், மேல்சாம்பல் நோய்கள் ஏற்படுத்தும் பூஞ்சானத்தை தடுக்கிறதுக்கு பயன்படுது. சூடோமோனாஸ் ஃப்ளூரசன்ஸ் இது நோய்கள் ஏற்படுத்தக்கூடிய பூஞ்சானத்தை தடுக்கவும், குறிப்பாக நெல்லில் வரக்கூடிய குலை நோய், இலைக்கருகல் நோய் இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். மெட்டாரைசியம் அனிசோஃபிலே, பிவேரியா பாசியானா, வெட்டிசிலியம் லக்கானி இது எதுக்கு பயன்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, புழுக்கள், வண்டுக்கள், சாருறிஞ்சும் பூச்சிகள் இவையெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம இது 3ஐயும் பயன்படுத்தலாம். உரம், பூச்சிக்கொல்லி, பூஞ்சைக்கொல்லி, பயிரூக்கின்னு தனித்தனியாக வாங்கி யூஸ் பண்ணாமல் இந்த ஒரு ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே நல்ல ரிசல்ட் தெரியும். இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 2லேருந்து 4 நாள் தேவையான அளவில் தண்ணியில் ஊற வச்சு மொத்தம் 3 டோஸாக கொடுக்கணும். மொதல் டோஸ் ஸ்ப்ரே மூலியமாகவும், மிச்சம் இருக்கிற 2 டோஸ் வேர் சிகிச்சை மூலியமாகவும் கொடுக்கலாம். இதன் மூலியமாக நுண்ணுயிர்கள் நல்ல பெருக்கம் அடைஞ்சு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஆகவே எல்லா விவசாய பெருமக்களும் இந்த ப்ராடக்டை வாங்கி நலனடையுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தொடர்புக்கு 6 3 8 5 5 9 9 9 2 9